அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆவி பறக்க சும்மா கமகமான வாசனையோட வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜிடபிள் தம் பிரியாணி செய்கிறதுக்கு நாம் வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோங்க. அதனால் தேவையான அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் எண்ணெய், பட்டை, கிளாம்பரு, 3 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வர மாதிரி நல்லா கிளறி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, அதுவும் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சு வரதுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. அதனால் இந்த வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் புளிப்புக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனு தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுவும் இந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக கிடைக்குங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மசாலா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த வெஜிடபிள் பிரியாணியோட வாசனை நம்ம வீடு ஃபுல்லாக மணக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமும் இதில் புதினா கொத்தமல்லி தலை எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் தனியாகவும் இந்த மசாலா தனியாகவும் பிரிஞ்சு கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சம் மிதக்குங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நாம் வந்துட்டு இந்த வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோங்க. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணியோட மசாலா வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுற வெஜிடபிளில் உள்ளேயும் கொஞ்சம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாவே போதும். இந்த பச்சை பட்டாணி இது எல்லாமே நல்லா வெந்து நல்லா சூப்பர் வாசனையோட கமகமான்னு அடிக்குங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுனால தண்ணியோட லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து குலையாமல் வந்து சூப்பராக நீட்டமாக கிடைக்குங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோட லெவல் ஏதாச்சும் குறை இருந்ததுன்னா கூட இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோங்க. குக்கர் மூடினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 விசிலே மேக்ஸிமம் போதுங்க. அதுலேயே எல்லாமே வந்து செம்ம சூப்பர் டேஸ்டான பார்த்தீங்களா நீட்டமாக நான் சொன்ன மாதிரி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதுனால அப்படி உங்களுக்கு தெரியுதுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரும் சரி, பிரியாணி சரி, நல்லா சூப்பர் டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. நம்ம என்ன தான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலும் நமக்கு வந்து பிரியாணின்னு சொன்னாவே ஒரு அடிஷ்னலாக ஒரு நான்வெஜ் ஏதாச்சும் தேவைப்படணும்னு சொல்லி தோன்றவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ப்ரான் 65யும் ஒரு அவிச்ச முட்டையும் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தனிப்பட்ட முறையில் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க இந்த வெஜிடபிளே போதுமானதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.